ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அன்னபூர்ணியம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு அக்கா சொன்ன வார்த்தையை மீற மாட்டார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் இது கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி தான் இந்த காரியத்தை சாதிக்கணும் அப்படின்ட்டு நம்முடைய அன்னபூர்ணியம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணாங்க. ஆனால் இது கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு 100ல் 10 பொய்யாவது சொல்லி இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை நடத்தியே ஆகணும் அப்படின்றதுல நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சாணக்கியத்தனமாக யோசித்து முடிவு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அன்னபூர்ணியம்மா விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய்க்கு அதுவும் போக இந்த ராஜேஸ்வரியோட மொபைலு இந்த ரஞ்சிதாவோட மொபைலை ஆட்டையை போட்டுடுறாங்க. எதுக்காக நான் பார்த்தீங்கன்னா, அவங்க மொபைல் 2 பேர்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு தாங்க. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய அன்னபூர்ணியம்மா அவங்க 2 பேர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி மொபைலை மறைச்சி வச்சுட்ட அப்புறம் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை இப்படி தான் உங்கள் அக்காவுக்கு பிக்ஸ் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கு, இப்படி தான் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. நம்முடைய விஜயும் பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு ஒன்றுனா துடிச்சு போயிடுவார்ல ஃபங்க்ஷனில் கலந்து வைக்கிறதுக்கு. நம்ம அன்னபூர்ணியம்மாவுக்கு விஜய் வேறு வழியே இல்லாத இந்த காரியத்தை பண்ணுறாங்க. விஜயும் பார்த்தீங்கன்னா இது உடனே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடோடி வீட்டுக்கு வராருங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி அந்த ரஞ்சிதா ரொம்ப தெம்பாக இந்த பூஜையில் நின்று வேடிக்கை பார்க்கறத பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்கா உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு, உங்களுக்கு பிக்ஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி யாரா சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, யாரும் இல்லை மல்லியோட பெரியம்மா தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்தீங்கன்னா ஏமா எதுக்குமா இப்படி போய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா, நாங்கள் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தல, ஒரே ஒரு பொய்யை சொல்லி தான் இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை நடத்த போகிறேங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியம்மா சொல்கிறாங்க. நான் நாணயமாக உங்ககிட்ட மாப்பிள்ளை கிட்ட சொல்லி பார்த்தேன். மாப்பிள்ளை கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணி என் மகளோட கழுத்தில் தாலியை கட்டுவார்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் இந்த ஃபங்க்ஷனை ஒரு துச்சமாக நினச்சிக்கிட்டு உங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் ஆஃபீஸ் போனவரில் அவர் இந்த ஃபங்க்ஷனில் கலந்து வச்சுக்கிறத தவிர எனக்கு இந்த மாதிரி பண்ணுறத தவிர வேறு வழியே இல்லை. இப்போ அதனால தான் அவர் இருக்காரு. இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டார். ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தாலின்றது ரொம்ப முக்கியம். அந்த தாலி அத்துக்கிட்டு விழுந்தாலோ கழுத்துலேருந்து இறங்கினாலோ அது அவசகுணம் ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் மல்லிக்காகிறது மட்டும் இல்லை மாப்பிள்ளைக்கானதும். அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் சொன்னது பார்த்தீங்கன்னா, ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறப்ப மாப்பிள்ளை எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சைலண்ட் ஆகிடுறாங்க. அப்போ எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்றதை அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நம்முடைய அன்னபூர்ணியம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை அதான் வந்துட்டீங்கல்ல, நீங்கள் தாலியை கட்டலாம் இல்லை பூஜையில் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்கன்ற மாதிரி விஜய் சொல்லிட்டு நம்முடைய அன்னபூர்ணியம்மா பூஜை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய எதிரியான நம்முடைய ராஜேஸ்வரி கையில் கொடுத்தே அந்த தாலியை நம்ம விஜய் கையில் கொடுத்து நம்முடைய மல்லிகை காலத்தில் கட்ட போகிறாங்க. இதுதாங்க ஹைலைட்டு. தடங்கல் பண்ணி நிப்பாட்டுன்னு நினச்சவங்களுக்கே அடி சரியான அடி கொடுத்துருக்காங்க. நம்முடைய அன்னபூர்ணியம்மாவும் நம்முடைய மல்லியும் ஒரு எபிசோடில் என்ன இதெல்லாம் நடக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்கு மறக்காத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம வெண்பா பார்த்தீங்கன்னா பி ஹாப்பி ஐ எம் ஹாப்பி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.